அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அபூ பக்ர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோருடைய காலங்களிலும் ஜும்ஆ நாளில் இமாம் மெம்பர் மீது அமர்ந்த பிறகு பாங்கு சொல்லக்கூடிய முறையே இருந்து வந்தது. அறிவிப்பவர் சாயிப் இப்னு யஸீத் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. ஹதீஸ் எண்கள் 912, 915 மற்றும் 916. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் ஜும்ஆ தொழுகைக்கு 2 முறை பாங்கு சொல்லக்கூடிய நடைமுறை இருப்பதை பார்க்கிறோம். முதலில் ஒரு பாங்கு சொல்லப்படுகிறது. இமாம் மெம்பர் மீது அமர்ந்த பிறகு மீண்டும் 2வது ஒரு பாங்கு சொல்லப்படுகிறது. இவர்களுடைய இந்த நடைமுறைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. எனவே பள்ளிவாசல் நிர்வாகிகளும் உலமாக்களும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல்களை முன்வைத்து தாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜும்ஆ தொழுகைக்கான 2 பாங்கு என்ற முறையை கைவிட்டு இமாம் மெம்பர் மீது அமர்ந்த பிறகு பாங்கு சொல்லக்கூடிய முறையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.